ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 150 கிராம் இட்லி அரிசியை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். அடை தோசைக்கு நம்ம விருப்பப்பட்ட பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொள்ளு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஜீரகம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 கப் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச வரமிளகா, சோம்பு, ஜீரகம் இதை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் பூண்டு எடுத்துருக்கோம்ல, அந்த பூண்டையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்கோம்ல இட்லி அரிசி, அதையும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேட்டரை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம மீதம் அரைக்காமல் வச்சுருக்கோம்ல அந்த பருப்பெல்லாம், ஊற வச்ச பருப்பெல்லாம், இப்போ அதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இது கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் குறப்பாக இருந்தால் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் குறப்பாக தான் இதை அரைக்க போகிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணுன்னா நீங்கள் அரைச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி ஒரு பேட்டர் வச்சுருக்கோம்ல, அதில் இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பேட்டரோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து அடை சுடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம் தான் அதெல்லாம். இந்த பேட்டரை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி கலந்துக்க போகிறேன். ஸோ தண்ணி கலந்ததுக்கப்புறம் அதில் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க சால்ட்டு போட்டு. இங்கே என்னோடய பேட்டர் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. தோசை மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றி மெதுவாக இந்த மாதிரி தோசை மாதிரி சுடுங்க. ஸோ சைடில் எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கனாக்கா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ அடை நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ தோசை கரண்டியால் அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நல்லா டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும், அடியில் உள்ளதெல்லாம் நல்லா வேகும். இப்போ அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணக்க அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது. ஒரு வீக்லி ஒன்ஸாவது இது சாப்பிட்ணும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.